2012 ஆண்டு மே 17 நாராயண்பேட்டையில் உள்ள ஷாலிகா மைதானத்திற்கு அருகில் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் உடல் ஒரு காருக்குள் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. மரணம் நடந்த நேரத்தில் அதை ஒரு விபத்து என காண்பிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இது ஒரு கொலை என்ற முடிவுக்கு வழிவகுக்கும் ஆதாரங்கள் வெளிப்பட்டன. இருப்பினும் இந்த கொலைக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வரும் நடவடிக்கைகள் வெற்றி பெற்றதாக கடந்த காலங்களில் காண முடியவில்லை. இதேவேளை பிப்ரவரி 19 இடம்பெற்ற மீகசாரி கஜ்ஜா எனப்படும் அருண பிரியந்த விதானகமகேவின் கொலை தொடர்பான விசாரணையின் போது தாஜுதீனின் கொலை தொடர்பான தகவல்களும் வெளிவந்தன. மீகசாரி கஜ்ஜா கொலையில் முக்கிய சந்தேக நபராக பெகோ சமன் எனப்படும் நிர்மல பிரசங்க அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் கெஹில் பத்தர பத்மேவுடன் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பெகோ சமன் தற்போது விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இந்நிலையில் மீகசாரி கஜ்ஜாவின் மனைவி அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளித்து தாஜுதீனின் கொலை குறித்து தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். தாஜுதீன் கொலை செய்யப்பட்ட நாளில் அவரை பின்தொடர்ந்த மற்றொரு கார் சிசிடிவி காட்சிகள் விசாரணையின் போது தெரியவந்ததுடன் கஜ்ஜாவின் மனைவியின் வாக்குமூலத்திற்கமைய ஒரு இடத்தில் மீகசாரி கஜ்ஜா அந்த காரில் ஏறியதை வெளிப்படுத்தியுள்ளார். இது வசீம் தாஜுதீன் வாகனம் பயணித்த வீதி. இது ஒரு விட்ஸ் கார். அதில் ஒரு சந்தர்ப்பத்தில் வசீம் தாஜுதீன் ஹெவ்லாக் பிரதேசத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு அருகில் தனது காரை நிறுத்தி தண்ணீர் போத்தல் ஒன்றை வாங்குவதற்காக அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு செல்கின்றார். பின்னர் அவர் மீண்டும் காரில் ஏறி செல்லும் போது அவரின் பின்னால் மற்றொரு வாகனம் பயணித்துள்ளது. அந்த வாகனம் தொடர்பில் சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது அந்த வாகனத்திற்கு அருகில் மற்றொருவர் இருப்பது தெரிகின்றது. சிசிடிவியில் உள்ளவர் யார் என்பதை அடையாளம் காண அவ்வேளையில் குறித்த காட்சிகள் ஊடகங்களுக்கும் வெளியிடப்பட்டன. வசீம் தாஜுதீனின் காருக்கு பின்னால் பயணித்த காரில் ஏறும் நபரின் சிசிடிவி காட்சியை காண்பித்து கஜ்ஜாவின் மனைவியிடம் காண்பித்து அவரை அடையாளம் காண முடியுமா என வினவப்பட்டது. அவர் அதனை பார்த்துவிட்டு அதில் உள்ளவர் தனது கணவனே என குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கூறியுள்ளார். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் இடுப்பில் 2 கைகளையும் வைத்திருக்கும் காட்சியும் உள்ளது. தனது கணவருக்கு முதுகு வலியொன்று இருந்ததாகவும் எனவே அவர் பல சந்தர்ப்பங்களில் இவ்வாறு இருப்பார் எனவும் அவரது மனைவி கூறியுள்ளார். மீகசாரி கஜ்ஜாவை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை தற்போது கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பிரதேச சபை வேட்பாளர் சம்பத் மனம்பேரி வழங்கியதாக நேற்று தெரியவந்தது. பெகோ சமன், பாணந்துரை நிலங்க மற்றும் கெஹில்பத்தர பத்மை உள்ளிட்ட குழுவுடன் அவர் வழிநடத்தியதாக கூறப்படும் ஐஸ் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக மனம்பேரி தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த பின்னணியில்தான் மீகசாரி கஜ்ஜா, சம்பத் மனம்பேரி மற்றும் பெகோ சமன் உள்ளிட்ட குழுவினரை அடிப்படையாக கொண்டு பல குற்றங்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இன்று காலை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச நாவல லியனகே மாவட்டத்தில் உள்ள ஒரு இடத்திற்கு ஊடகங்களை அழைத்து தாஜுதீன் கொலையை ராஜபக்ச குடும்பத்துடன் இணைக்க நீண்ட முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். சிஐடி தொடர்ந்து பொய்ச்சாட்சியங்களை உருவாக்கி அரசாங்கத்தை மகிழ்விக்க முயற்சிக்கின்றது. போலீஸ் ஊடக பேச்சாளர் ஊடகங்களுக்கு இது தொடர்பில் கருத்துக்களை கூறக்கூடாது என நான் நினைக்கின்றேன். நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய விடயங்களை ஊடகங்களுக்கு கூறுகின்றார். இந்த வழக்கு தொடர்பாக ஒரு அரசியல் விவாதத்தை உருவாக்குவதே அவர்களின் விருப்பமாகும். பாரபட்சமற்ற விசாரணைகளை நடத்தி இந்த விடயங்கள் அனைத்தையும் கண்டறியுமாறு நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம். ஒருவர் இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு இருக்கும்போது அவர் தனது கணவர் என்று கூறினால் ஊடக பேச்சாளர் கூறும் விதத்தை பாருங்கள். அது அவரது கணவரா? கடந்த சில நாட்களாக அவர் எங்கே வசித்து வந்தார்? யாருடன் இருந்தார்? அவருடன் யார் தொடர்பில் இருக்கின்றார்கள் என்பதை அரசாங்கம் ஆராய வேண்டும். தாஜுதீன் தொடர்பில் தமக்கான சொந்த அரசியல் மேடையை உருவாக்க முயற்சி செய்யாமல் அவருக்கு ஏதாவது அநீதி ஏற்பட்டிருந்தால் அது தொடர்பில் விசாரணை நடத்தி பக்கச்சார்பின்றி நியாயத்தை வழங்குங்கள். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் கூற்றுக்கு இணையாக மீகசாரி கஜ்ஜா என்றும் அழைக்கப்படும் அருண பிரியந்த விதானகமகேவின் மகனும் தனது தாயாரின் கூற்றை சவாலுக்குட்படுத்தி ஒரு ஃபேஸ்புக் பதிவை வெளியிட்டிருந்தார். மித்தனிய ஹஜ்ஜா அல்லது அருண பிரியந்தவின் சகோதரர்களிடம் சிசிடிவி காட்சிகளை காட்டி அவர்களின் சகோதரர்களும் அங்கே இருக்கின்றாரா என்று போலீசார் ஏன் கேட்கவில்லை?
தனது 3 பிள்ளைகளையும் கணவரையும் விட்டுவிட்டு வேறொருவருடன் சென்ற பெண்ணிடமிருந்து மட்டும் அவர்கள் ஏன் வாக்குமூலங்களை பெற்றுள்ளார்கள்? அருணபிரியந்த 2012ஆம் ஆண்டு நுகேகொட கெட்டியாவத்தை 176 வீதியில் பணிபுரிந்தார் என்பது அவர்களின் உறவினர்களுக்கு தெரிந்திருக்கும் போது அவர்கள் ஏன் அவர்களின் சகோதரரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்யவில்லை? மேலும் சிசிடிவி காட்சிகளில் அருணபிரியந்தவின் உடல் அசைவுகளினால் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் கையை இடுப்பில் வைத்திருப்பதால் அவர் அங்கே இருப்பதாக நினைத்தது கேலிக்குரிய விடயமாகும். மேலும் அருணபிரியந்தவை கொல்ல அவரையும் அவரது 3 குழந்தைகளையும் விட்டு சென்ற மனைவி அவரது காதலனும் இந்த கொலையுடன் தொடர்புபட்டுள்ளார்கள் என்ற சந்தேகம் அருணபிரியந்தவின் சகோதரிகளுக்கு இருக்கின்றது. இதற்கு காரணம் அருணபிரியந்தவும் அவரது 3 பிள்ளைகளும் தங்கள் மனைவியால் கைவிடப்பட்டவர்கள். மேலும் அவரது காதலர் சம்பத் ராமநாயக்க இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பெகோ சமனின் பிரதான ஒரு சகா என்பதற்கான சாட்சியங்களும் உள்ளன. 2012ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் திகதி எரிந்த நிலையில் வசீம் தாஜுதீன் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. கார் விபத்தில் அவர் மரணித்ததாக நீதிமன்றத்தில் போலீசார் அறிக்கை சமர்ப்பித்தனர். தாஜுதீனின் இரத்தத்தில் மதுபானம் இருந்ததாகவும் கார்பன் மோனாக்சைடை உள்ளிருத்ததால் அவர் மரணித்ததாகவும் தடயவியல் மருத்துவ அதிகாரி ஆனந்த சமரகோனினால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் திகதி இந்த மரணம் கார் விபத்தால் ஏற்பட்டதல்ல, சிஐடி நீதிமன்றத்தில் தெரிவித்தது. 2015 ஆகஸ்ட் 10ஆம் திகதி வசீம் தாஜுதீன் உடல் மீட்கப்பட்டது. மரணம் குறித்த 2வது அறிக்கை. தாஜுதீனின் உடலில் தாக்குதலுக்குள்ளான காயங்கள் இருப்பது தெரிய வந்தது. 2016 பிப்ரவரி 25ஆம் திகதி தாஜுதீனின் மரணம் வீதி விபத்து அல்ல, திட்டமிட்ட கொலை. சந்தேக நபர்களை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு. 2016 ஏப்ரல் 20ஆம் திகதி நாரகம்பிட்ட போலீசின் குற்ற தடுப்பு பிரிவின் முன்னாள் நிலைய பொறுப்பதிகாரி கைது. 2016 மே 23ஆம் திகதி முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் அனுர சேனநாயக்கவும் சாட்சியங்களை மறைத்தமைக்காக கைது செய்யப்பட்டார். 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் திகதி தாஜுதீன் உடல் மேலதிக பரிசோதனைக்காக மாலம்பேயில் உள்ள சைட்டம் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டது. 2017 அக்டோபர் 2ஆம் திகதி தடயவியல் மருத்துவ அதிகாரி ஆனந்த சமரசேகர கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். 2018 செப்டம்பர் 20ஆம் திகதி சிறிலிய சவிய மன்றத்தின் WPKA 0642 டிஃபெண்டர் வாகனம் வசீம் தாஜுதீனை கடத்த பயன்படுத்தப்பட்டதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவிப்பு. 2019 ஆகஸ்ட் 18ஆம் திகதி தாஜுதீன் கொலை தொடர்பான அனைத்து விசாரணைகளையும் நிறுத்துமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் பதில் போலீஸ் அதிபருக்கு அறிவிப்பு. தற்போது 13 ஆண்டுகள். முன்னாள் சட்ட மருத்துவ அதிகாரி ஆனந்த சமரசேகர மற்றும் முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் அனுர சேனநாயக்க ஆகியோர் இன்று உயிருடன் இல்லை. கடத்தி சித்திரவதைக்குட்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட கொலை. வசீம் தாஜுதீனை கொலை செய்தது யார்? இவரை கொலை செய்ய வேண்டிய தேவை யாருக்கு இருந்தது? ஏன் இதனை செய்தனர்? அவர் ஒரு ரக்பி வீரர் என்பதாலா? அந்த பிள்ளை என்ன குற்றம் செய்தது? விளையாடியதா குற்றம்? அது என்னவென்று எனக்கு புரியவில்லை. அந்த பிள்ளை எல்லா தரப்பிலிருந்தும் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். அதை இன்னும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. அந்த தாய் இன்னும் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கின்றார். எந்த அரசாங்கத்திடமிருந்தும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை. இன்று வரை வசீமின் மரணத்திற்கு நீதி கிடைக்கவில்லை. ஏன் என்பது ஒரு மர்மம். ஆனால் அதை நாங்கள் எங்கள் கண்களால் பார்க்கின்றோம். இதில் தங்கள் தொடர்பு குறித்து பேசியவர்களின் பெயர்களை பார்த்தால் இயற்கை அவர்களை தண்டித்து வருகின்றது. இதை யாராலும் தடுக்க முடியாது. 13 ஆண்டுகளுக்கு பிறகாவது இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். இதை செய்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த அரசாங்கம் இதை செய்யவில்லை என்றால் இதனை வேறு எவராது செய்வார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இல்லை.